மூத்து கபுல அன் தமூத்து, மௌத்து வர்றதுக்கு முன்னாடியே மௌத்தாகுங்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூத்து கபுல அன் தமூத்து, மௌத்து வருவதற்கு முன்பே நீங்கள் மௌத்தாகி விடுங்கள். அப்படின்னா என்ன? மௌத்து வர்றதுக்கு முன்னாடி மௌத்தாகணும் சூசைட் பண்ணுங்கன்னு அர்த்தமா? அந்த அர்த்தம் அல்ல. மௌத்து வருவதற்கு முன்னாடி மௌத்தாகுங்கள் என்றால் வஉத்த நஃப்ஸக மின் அஹ்லில் குபூர், உன்னையும் கபர் வாசிகளில் ஒருவனாக நினைத்துக்கொள். எப்போ உனக்கு மௌத்து வரும், எப்போ உன்னை அடக்குவாங்க என்பது தெரியாது. எப்பவுமே மௌத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. மௌத்து கபலான் தமூத்து, மௌத்துக்கு முன்னாடி மௌத்தா போங்கன்னு அதுக்கு அர்த்தம் என்ன? மௌத்துக்காக வேண்டி எப்ப வேண்டுமானாலும் தயாராக இருக்கு, எப்ப வேண்டுமானாலும் உன்னை தேடி வரும். ஆக அன்பான பெருமக்களே, இப்படி இந்த முஹர்ரம் மாதம் ஒவ்வொரு புத்தாண்டு வரும் பொழுது நம்முடைய மௌத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா அடுத்த உலகத்துக்கு நம்ம போக இருக்கிறோம், கபருடைய உலகம். அங்க நமக்கு உதவி செய்வதற்கெல்லாம் யாரும் கிடையாது. இங்கேயாவது உதவி செய்வதற்கு கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் நப்சி நப்சி தான். நம்ம அமல் நம்ம கூட வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மையத்து வீட்டிலிருந்து போகும் பொழுது 3 பேர் கூடவே வருவாங்க, 2 பேர் திரும்பிடுவாங்க, ஒரு ஆள் மட்டும்தான் கூட இருக்கும். சொத்தும் கூடவே வரும், குடும்பமும் கூடவே வரும், அமலும் கூடவே வரும். அதெல்லாம் கபருக்கு வந்ததுக்கு பிறகு 2 ரிஜெக்டட். சொத்து திரும்பி போயிரு, உனக்கு இங்க உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லை. குடும்பத்தார்கள் திரும்பி போயிருங்க, உங்க இங்க வர்றதுக்கு அமல் மட்டும் உள்ளவான்னு சொல்லுவாங்க. அமல் மட்டும்தான் நம்ம கூட கபருக்கு வறுமை தவிர நம்ம காலங்காலமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து நம்ம கூட வராது. காலங்காலமாக யார் யாருக்கெல்லாம் நாம் பாடுபட்டோமோ அந்த மனைவி மக்கள் குடும்பத்தார்களும் கூட வரமாட்டாங்கன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படாது. அவங்கெல்லாம் ரிட்டர்ன் தான். நம்ம செஞ்ச அமல் துனியால வாழும் பொழுது நம்ம என்ன அமல் செஞ்சோமோ அந்த அமல் மட்டும்தான் நம்ம கூட வரும். நாளைக்கு கபருக்கு நம்ம போயிட்டா நம்ம அமல் செஞ்சா மட்டும்தான் தப்பிக்க முடியுமே தவிர வேற யாரும் நமக்கு உதவி செய்வதற்கு இல்லை. பண்பான பெருமக்களே, இப்போ ஒவ்வொரு புத்தாண்டுகள் வரும் பொழுதும் ஒவ்வொரு வயது வரும் பொழுதும் நம்ம மௌத்துடைய சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பான பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி சொல்வார்கள். ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹுடைய மாதம். முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லிவிட்டு நாயகம் சொல்வார்கள், அக்ரிமு ஷஹ்ரல்லாஹில் முஹர்ரம். முஹர்ரம் மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். முஹர்ரம் மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்றால் அதிகமான அமல்களை செய்யுங்கள் அந்த மாதத்தில். முஹர்ரம் மாதம் கண்ணியவாய்ந்த மாதம், அல்லாஹ்விற்குரிய மாதம். அந்த மாதத்திலே நீங்கள் அமல் செய்யுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இந்த முஹர்ரம் மாதம்ங்கிறது நம்ம ஹிஜ்ரி கணக்கில் வருது இல்லையா? ஹிஜ்ரி 1446, ஹிஜ்ரி எப்படி 2024 2000 சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி ஹிஜ்ரி கணக்கில் தானே வருது. இந்த ஹிஜ்ரிங்கிறது எப்படி வந்தது? ஹிஜ்ரிங்கிறது ஹிஜ்ரி தானே சொல்றோம் நம்ம. ஹிஜ்ரி ஒவ்வொரு வருட பிறப்பும் வரும் பொழுது ஹிஜ்ரி 1445 1446 என்ற இந்த ஹிஜ்ரி கணக்கு வருவதற்குண்டான காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் தான் ஹிஜ்ரி எல்லாம் கிடையாது. ஹிஜ்ரி 1446 45 இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த ஹிஜ்ரிங்கிறதே ஸ்டார்ட் ஆகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட மருவான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வராரு. வந்து ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி கொடுத்து ஷாபான் மாசத்துல வந்து இதை வாங்கிக்கிங்கன்னு சொல்லும் பொழுது அவர் கேட்டாரு, எந்த ஷாபான் மாசம்? இந்த ஷாபான் மாசமா, அடுத்த ஷாபான் மாசமா? ஏதோ கணக்கில சில பிரச்சனைகள் வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான சஹாபாக்களை கூப்பிட்டு ஆலோசனை கூட்டுறாங்க. நமக்கு ஒரு டேட்டு, ஒரு காலம் நமக்கு வேணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டம் அது வேற, அது பொன்னான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பிரச்சனை வருவதற்கு, கன்ஃபியூஸ் ஆகுவதற்கெல்லாம் வேலை இல்லை. எதா இருந்தாலும் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் இப்போ அப்படி அல்ல. நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய சந்தேகங்கள் வருது. அதெல்லாம் இப்போ நம்ம நிவர்த்தி செய்தால்தான் பின் வரக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் எப்படி நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிறது? அதுவரை ஹிஜ்ரிங்கிறதே கிடையாது. சும்மா ஏதோ அந்த ஆமுல் ஃபீல் சொல்லக்கூடிய யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க, அதை கணக்கு வச்சு தான் ஒரு சில விஷயங்கள் எழுதுவாங்க. அது அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகாததுனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க. அப்போ
சில சகாபாக்கள் சொன்னாங்க, நம்ம அந்த வருஷ கணக்கை எதிலிருந்து ஆரம்பிக்கும், எப்படி கிமு கிபின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு என்று ஒரு வருட கணக்கை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது என்பதற்கு சில பேர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை நம்ம பேசிக்கா வச்சு அதிலிருந்து நம்ம எடுப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை நம்ம பேசிக்கா வைப்போம். சில பேர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தை நம்ம கணக்கு வச்சு அதுல இருந்து நம்ம வருஷ கணக்கை எடுத்துக்கிறோம். சில பேர் சொன்னாங்க, குர்ஆன் இறங்கிச்சு இல்லையா, முதலாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கன் குர்ஆன் முதல்ல இறங்கிச்சு இல்லையா, அதை நம்ம கணக்கு வச்சு அதுல இருந்து வருஷத்தை கணக்குல எடுப்போம். இன்னொன்று சில மக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தான் நபின் 40ஆவது வயசுல வெளியில சொன்னாங்க இல்லையா, அதுல இருந்து கணக்குல வைப்போம். இப்படி பலரும் பலவிதமான கருத்துக்கள் சொன்ன பொழுது அதற்கு இடையில ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான், இருந்தாலும் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய அந்த காலண்டர், இஸ்லாத்தின் அடிப்படையில் வரக்கூடிய அந்த கணக்கு அது எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே ரசூலுல்லாஹோடு சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்து, ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவம், ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் இறங்கியது, அத்தனையும் நாயகத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டிருப்பதால் எல்லாரையும் உள்ளடக்கிற மாதிரி ஒண்ணு நான் சொல்லவான்னு கேட்க, எல்லா சஹாபாக்களும் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க இல்லையா, அதை கணக்குல வைங்கன்றாங்க. இந்த ஹிஜ்ரத்துங்கிறது ஹிஜ்ரிங்கிறது ஹிஜ்ரத்திலிருந்து வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த ஹிஜ்ரி எப்படி வந்ததுங்கிறத நீங்க விளங்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க இல்லையா, அதை கணக்கில் வைத்தால் இது நாயகத்தினுடைய தியாகமும் வரும், சஹாபாக்களுடைய தியாகமும் வரும், ரெண்டும் உள்ள வந்துடும். எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அந்த அடிப்படையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வருடம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்களோ அதை கணக்கில் வச்சு அதுதான் ஹிஜ்ரி 1ன்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 1446 என்று வரும் பொழுது நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது. இஸ்லாம் இன்று வரை ஹயாத்தோடு இருப்பதற்கு காரணம் 1446 வருஷங்களுக்கு முன்பு அந்த சஹாபாக்கள் செய்த ஹிஜ்ரத் தான். இந்த ஹிஜ்ரத்தில் நாயகம் மற்றும் சஹாபாக்களுடைய முழு தியாகத்தை எடுத்து காட்டுகிறது. எவ்வளவு கஷ்டம் மக்கால, எவ்வளவு சிரமம். ஏன் சஹாபாக்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தார்கள், மக்காவில் அவங்க பட்ட கஷ்டம் என்ன, காபிர்கள் அவர்களை படுத்திய கொடுமைகள் என்ன, எவ்வளவு கொடுமைகள், எவ்வளவு சிரமங்களை தாங்கி கடைசியில் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாத, இதுக்கு மேலேயும் நாம் மக்காவில் இருந்தால் நாம் ஒன்று இஸ்லாத்தை இழக்க வேண்டியது வரும் அல்லது உயிரை இழக்க வேண்டியது வரும் என்ற நிலை வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகுதான் உத்தரவு போடுறாங்க, நீங்க ஹிஜ்ரத் போக அதுவரை கஷ்டப்பட்டாங்க. அதுவரை கஷ்டம். எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால்தான் அவர்கள் உடம்புல எலும்பும் தோலுமா தான் இருக்குமா, சுட வச்சே கரிய பூரா காலி பண்ணிட்டாங்க. நெருப்பால் சுட வச்ச உடம்புல ஒண்ணுமே இல்லை, வெறும் எலும்பும் தோலுமாக பல சஹாபாக்கள். அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் இந்த ஹிஜ்ரத், இந்த ஹிஜ்ரத்தை குறிக்கிறது. ஹிஜ்ரி 1445, ஹிஜ்ரி 1446 என்று நாம் சொல்லும் பொழுதெல்லாம் கண்மணி நாயகமும் சஹாபாக்களும் செய்த அந்த ஹிஜ்ரத், அந்த தியாக மனப்பான்மை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹிஜ்ரத்தை கணக்கில் எடுத்து வைத்தார்கள். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த கணக்கு இன்னைக்கு வரதான் போயிட்டு இருக்கு. அன்பான பெருமக்களை, இப்போ நமக்கு ஹிஜ்ரத் இல்லை, இப்போ ஹிஜ்ரத் இல்லை. லா ஹிஜ்ரத்த பஅதல் ஃபத்ஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது இல்லை. ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் இருந்துச்சு, நாயகம் சொன்னார்கள் லா ஹிஜ்ரத்த பஅதல் ஃபத்ஹி, மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது இல்லை. ஆனா இன்னொரு ஹிஜ்ரத் ஒன்று இருக்குது, இன்னொரு ஹிஜ்ரத் ஒன்று இருக்கிறது. நம்ம அந்த ஹிஜ்ரத்தையாவது செய்யணும். சஹாபாக்கள் செய்த அந்த பெருங்கொண்ட ஹிஜ்ரத்து நம்ம செய்யவில்லை என்றாலும், இனி செய்ய முடியாவிட்டாலும், இனி நம்ம செய்யக்கூடிய ஒரு ஹிஜ்ரத் ஒன்று இருக்கிறது. நாயகம் சொன்னார்கள், முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. இன்னொரு ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? அல்லாஹ் எந்த காரியங்களிலிருந்து உங்களை தடுத்தானோ, அல்லாஹ் எந்த காரியங்களிலிருந்து உங்களை தடுத்தானோ, ஷரீஅத்தில் மார்க்கத்தில் எது ஹராமோ அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொண்டாலே அதுவே உங்களுக்கு ஹிஜ்ரத்துன்ட்டாங்க.
அன்று சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹிஜ்ரத் வேற. அது மக்காவில் இருந்து மதீனாவுக்கு தன்னுடைய சொந்த நாட்டை, மனைவி, மக்கள், குடும்பம், சொத்து, சுகம் அத்தனையும் தூக்கி வீசி விட்டு செல்லக்கூடிய அந்த ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் எல்லாம் இப்ப உங்களால செய்ய முடியாது. நீங்க ஒரு ஹிஜ்ரத் செய்யுங்க. உங்க ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? உங்களுக்குரிய ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹராமாக ஆக்கினானோ அதை விடுங்க, உங்களுக்கு அது இது ஹிஜ்ரத்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹிஜ்ரத்தையா நாம் செய்ய வேண்டும். அன்பான பெருமக்கள், இப்படி முஹர்ரம் மாதத்தில் ஹிஜ்ரியுடைய கணக்கு என்பதை நாம் அறிந்து கொண்டோம். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிப்பேன். இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் புனித ஆஷூராவுடைய, ஆஷூரான்னு சொன்னால் 10ன்னு அர்த்தம். ஆஷூரா முஹர்ரம் மாதம் பிறகு 10 ஆஷூராவுடைய தினம். இந்த ஆஷூராவுடைய தினம் எவ்வளவு சிறப்பிற்குரிய தினம் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். வானங்கள் படைக்கப்பட்டது, பூமிகள் படைக்கப்பட்டது, துனியாவில் முத மழை பெஞ்சது, அதே மாதிரி மலக்குமார்கள் படைக்கப்பட்டது, நீண்ட வரலாறுகள். இதெல்லாம் ஆஷூராவுடைய தினத்தில் தான் சில முக்கியமான காரியங்களை பூரா செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி பல நபிமாருடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது இந்த ஆஷூராவுடைய தினத்துல தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இப்ராஹிம் நபியை நம்பூரிடம் இருந்து அல்லாஹ் காப்பாற்றியது, அதுபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிர்அவுனிடம் இருந்து அல்லாஹ் காப்பாற்றியது, அதுபோன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்து வெளியில வந்தது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண் பார்வை திரும்பியது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நோய் ஷிஃபாவாக ஆனது, அத்தனையும் இந்த ஆஷூராவுடைய 10ல தான். அதே போன்றுதான் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை பேரர் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலா என்ற இடத்தில் ஷஹீதாக்கப்பட்டதும் அந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான். ஆஷூரா சம்பந்தமாக பேசப்பட வேண்டிய செய்திகள் எல்லாம் நிறைய உண்டு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நபிமார்களுக்கெல்லாம் சிரமங்களை அல்லாஹ் நீக்கி வச்சிருக்கிறான். இந்த ஆஷூராவுடைய தினங்கிறது பல நபிமாருடைய சிரமங்கள் நீக்கப்பட்ட தினம். ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு சிரமங்கள் வரும் பொழுதும் அவர்கள் அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய நோய் ஆஷூராவுடைய தினத்தில் அல்லாஹ் ஷிஃபாவா ஆக்குனான்னா 18 வருஷம் அந்த நோயில இருந்திருக்கிறாங்க. இந்த ஆஷூரால நோய் அடுத்த ஆஷூரால அல்லாஹ் நீக்கல. 18 வருஷம் நோயில இருந்துதான் அல்லாஹ் அந்த நோயை ஷிஃபா ஆக்கி இருக்கிறான். நமக்கு சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டா அல்லாஹ் நமக்கு ஈமானை பரிபூர்ணமாக்கி தருவான். சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டா என்ன பொழுதுன்னைக்கு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு கண் இருக்குதா இல்லையா, அல்லாஹ் கண்ணை திறந்து பார்க்க மாட்டானா, நவுஸ் பில்லாஹ், நிறைய அவங்க பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நபிமாருடைய கஷ்டங்கள் நீக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆயிருக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய பார்வை திரும்பினது ஆஷூராங்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு பிறகு திரும்பிச்சு? 40 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் திரும்பி இருக்கிறான். இந்த வருஷம் கண் பார்வை போய் அடுத்த வருஷத்துல அல்லாஹ் திருப்பில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபிர்அவுனிடம் இருந்து அல்லாஹ் காப்பாற்றினான்னு சொன்னா 40 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் காப்பாற்றினான். அத்தனை வருஷமும் பொறுமையா இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய துவாவை விடல. கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு ஆஷூரா இல்லாட்டா ஒரு ஆஷூரா வரும். பண்பான பெருமக்கள், நமது வாழ்க்கையில பல கஷ்டங்களை நம்ம சந்திப்போம், பல சிரமங்களை சந்திப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாட்ட நம்ம துஆ செய்யறது விடக்கூடாது, நிராசை ஆயிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிராசை ஆகிறாதீங்க. நிராசையா அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய துஆவை அங்கீகரிப்பதில் கொஞ்சம் தாமதம் காட்டுகிறான்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவ்வளவுதான். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது நம்முடைய குறையை தவிர அல்லாஹ்வுடைய குறை அல்ல. நம்முடைய குறையை தூக்கி அல்லாஹ்ட்ட போட்டு அல்லாஹ் என் துஆவை ஏற்றுக்கிற மாட்டிருக்கான்னு அல்லாஹ் குறை சொல்லாது. குறை நம்ம மேல இருக்கும். அன்பான பெருமக்களே, அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம துஆ கேட்கணும். சோதனைகள் வரும் பொழுது பொறுமையாக நாம் இருக்க வேண்டும். ஆஷூராவுடைய தினத்துல நோன்பு வைப்பது நமக்கு நல்ல விசேஷமான நோன்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், துகஃபிரு சனத்தல் மாதியா, கடந்த வருடத்தினுடைய ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஷூராவுடைய நோன்புல கொஞ்சம் சின்ன ஒரு டிஃபரெண்ட் என்ன, இது ஆஷூரால மட்டும்தான். ஒரே ஒரு நோன்பு மட்டும் நம்ம வைக்க முடியாது. சில பேர் அரஃபாலேயே கேட்டாங்க சேர்த்து வைக்கிறது வெறும் ஆஷூரால மட்டும்தான். வருஷத்திலேயே இந்த ஒரு நோன்பு மட்டும்தான் ஜாயின் பண்ணி வைக்கணுமே தவிர வேற எந்த நோன்புக்கும் ஜாயினிங்கே கிடையாது. ஆஷூராங்கிறது 10ன்னு அர்த்தம். 10வது நோன்பு ஆஷூராவுடைய தினத்தில் நம்ம நோன்பு வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு கபுலஹு யௌமன் அவ் அல்லது பாதஹு யௌமா. ஆஷூராங்கிறது 10வது தான். ஆனால் நீங்கள் நோன்பு வைப்பதாக இருந்தால் ஒரு நாள் முன்னாடியோ ஒரு நாள் பின்னாடியோ சேர்த்து வச்சு 9, 10ன்னு வைங்க, அல்லது 10, 11ன்னு வைங்க.
இது ஆஷூராவுடைய நோன்புக்கு மட்டும்தான் இந்த சட்டமே தவிர வேற எந்த நோன்பும் கிடையாது. அது ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நோன்பை சேர்த்து வைக்க சொன்னார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். பண்பான பெருமக்களை அந்த அடிப்படையில் ஆஷூராவுடைய நோன்பை நாம் வைக்க வேண்டும். இந்த ஆஷூராவுடைய தினத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் என்பதை 70 தடவை நாம் ஓத வேண்டும். அந்த ஆஷூராவுடைய தினத்தில் அல்லாஹ் பலருடைய நபிமாருடைய சிரமங்களை அல்லாஹ் நீக்கி வைத்ததின் காரணத்தினால் அந்த நாளில் நம்ம பலருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கும். அந்த தினத்தை நாம் பயன்படுத்தி யா அல்லாஹ் அந்த நபியாருடைய கஷ்டத்தை நீக்கின துவாவே அந்த மாதிரி இருக்கு. ஆஷூராவுடைய தினத்தில் எப்படி துவா கேட்கணும் என்ற அழகான ஒரு துவாவே இருக்கு. வாட்ஸ்அப்ல எல்லாம் வரும். அந்த மாதிரி நம்ம மனம் உருகி அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனித ஆஷூராவுடைய தினத்தினுடைய பொருட்டினால் இங்கே இருக்கக்கூடிய மற்றும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் என்னென்ன நோயில் இருக்கிறார்களோ அல்லாஹ் அந்த ஆஷூராவுடைய தினத்தில் அவருடைய நோய்களை ஷிஃபாவாக ஆக்குவானாக. யார் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருக்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆஷூராவுடைய தினத்தில் அவருடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் அல்லாஹ் நீக்குவானாக என்ற துஆவோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி